வெல்கம் டு பார்வதியம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, புரட்டாசி மாதம் சண்டே அன்னைக்கு கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு குழம்பு ரெசிபி ஒன்று நான் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு மசாலா தயார் பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். ரீஃபண்ட் ஆயில், நல்லெண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஏன்னா சீக்கிரம் பொரிஞ்சிரும், அப்புறம் டக்குன்னு கரிஞ்சு போயிடும். அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம் நல்லா உரித்து அதை எடுத்து வச்சுக்கோங்க. 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் திக்னஸ்க்காக அதையும் நல்லா பொடிசாக நறுக்கிட்டு ரெண்டையும் நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி திக்காகிறதுக்காக தான் நான் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். 2 சின்ன தக்காளி, அதையும் நல்லா வதக்கிடுங்க. இதோடு சேர்த்து வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு கொடுக்கும். அதுக்காக நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். நல்லா மசிஞ்சு வந்துருச்சு, நல்லா ஆறட்டும். ஆறினோன்னே மிக்சியில் அரைச்சிட்டு இதை நம்ம குக்கர்லேயே செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 பட்டை, ஒரு 3-4 கிராம்பு, 2 ஏலக்காய். இதுக்கு மசாலா இதுதான். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்ல ப்ரௌன் கலராக வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க பொடிசாக. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின உடனே இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போன உடனே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா பேஸ்ட்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சிருக்கிறதுனால சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஒரு குழம்பு தூள், கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா இதில் நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், அதனால் குழம்பு தூளும் போடுறதுனால காரப்பொடி கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இது 2 ஸ்பூன் குழம்பு பொடி, அதையும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடுங்க. அந்த கிரேவிலேயே நல்லா வதக்கி எடுத்துட்டு நல்லா ஒரு 200 கிராம் காளான நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. 2 நறுக்குனா போதும். அதையும் போட்டு நல்லா அந்த கிரேவியில் நல்லா வதக்குங்க. இந்த காளானில் நல்லா சாறு பிடிக்கணும். அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கணும். சும்மா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா காளான்லேயே தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. அப்போ நல்லா உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சிடும் அந்த காளானில். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி விட்டுருச்சு பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் தேவைக்கு தக்கன கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம கிரேவி எவ்வளோ பதம் தேவையோ அந்த தக்கன, குழம்புக்கு தக்கன
ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம ஏற்கனவே 2 தடவை உப்பு போட்டிருக்கோம். வதக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம், இந்த மசாலா தயார் பண்ணும்போதும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பை செக் பண்ணிக்கிட்டு தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு விசில் குக்கரை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். இது எனக்கு உப்பு தேவைப்படலை, அந்த உப்பே கரெக்டாக இருந்ததுனால நான் உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு எப்படியோ நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா ஆறினோடனே பாருங்கள், சூப்பராக குழம்பு தயாராகிடுச்சு. வதக்கும் போதே கிச்சனே அவ்வளோ வாசமாக இருக்கும். குக்கரில் ஒரு விசில் வரும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். மட்டன் டேஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு. இறக்கும்போது ஒரு கொத்து மல்லி இலையை போட்டு எடுத்துட வேண்டியதுதான். இது சுட சுட சாதம், இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான காளான் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த சண்டே அன்னைக்கு கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.